ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎன் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறா அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 110 கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் இந்த படத்தை எதனா வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அது 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் தமிழ்நாட்டில் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னு. ஸோ அப்படி யாருமே வாங்கலை அப்படின்னா ரெட் ஜெயண்டை வச்சு சன் பிக்சர்ஸ் அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏவி அப்படின்ற இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து வாங்கி கர்நாடகத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் அப்படின்ற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து வாங்கி இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேர் தான் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அடுத்தடுத்து யார் யார் எங்கெங்கே வாங்குறா அப்படின்ற அப்டேட்லாம் இன்னும் கூடிய சீக்கிரமாக தான் வரும். ஸோ அண்டு கூலி படத்தை ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பேர் எதுனா கூலி கிடையாது. ஏன் அப்படின்னா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா கூலி அப்படின்ற ஒரு படம் தான் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு வேணால் கூலி அப்படின்ற பேர் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூலி தி பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேர் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்டு கூலி படம் 50 days to go அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டர்ன்றது வேறு லெவலில் இருக்குது. ஸோ தலைவர் அவர்கள் சம்பவம் பண்ணிட்டுனா சிட்டிங்காக ஒரு தினசாக இருக்கிற மாதிரி நான் உட்காந்துருக்காரு. வேறு லெவல் சம்பவமாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கூலி படத்துலேருந்து ரிலீஸ் பண்ண சிக்கட் வைப் சாங் வந்து 10 million வியூஸ் ரீச் பண்ணி வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நிறைய பேர் பிடிக்கல, நாங்கள் போக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்துன்னா சிக்கட் வைப் சாங் தான் தலைவர் ஃபேன்ஸுக்கு வேறு லெவலில் வச்சு வந்து செலிப்ரேஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த கூலி படத்தோடைய செகண்ட் சிங்கிள்ன்றது இந்த மந்தோட எண்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மந்தோட எண்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் தான் வைக்க போகிறாங்க. ஸோ ஜூலை 27 அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஜூலை 27 அன்னந்து ஒரு 2-3 நாள் தான். ஸோ அதுக்கப்புறமா ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இடையில இந்த டீசரோ எதுவுமே கிடையாது. அதுவும் நல்லது தான். ஸோ டீசர்லாம் கொடுத்துக்கிட்டு கடுப்பேற்றிட்டு இல்லாமல் கரெக்டாக ஆடியோ லான்ச்சு அண்டு அடுத்தது ட்ரைலர் அப்படின்ற மாதிரி கரெக்டாக போயிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டீம் எப்படி பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு. கண்டிப்பாக ப்ரொமோஷன்றது வேறு லெவல் பண்ணிடுவாங்க சன் பிக்சர்ஸ். ஸோ அண்ட் அடுத்த அப்டேட் வந்தோன்னா நம்ம ஏகே அவர்களுடைய 64வது படத்தை பற்றி தான். ஸோ ஏகே அவர்களுடைய 64வது படத்தோட அப்டேட்ன்றது இந்த ஜூலை மந்த் இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில் வந்து அப்டேட் வந்துடும். ஸோ இதன்படி வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் சந்திரா அவர்களே அஃபிஷியலாக வந்துன்னா அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் ஜூன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ டைரக்ஷன் யாருன்னு பார்க்கும்போது அதே ஆதித்ய ரவிச்சந்திரன் அவர்கள் தான். ஸோ அண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்க வந்து தயாரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 2 பேர்த்தில் யார் பண்ணுறாங்க அப்படின்றே தெரியல. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மந்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துடும். ஸோ ஓகே நண்பா, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படத்துலேருந்து அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.